டாடா கேபிட்டல் ஐபிஓ. இந்த ஐபிஓ அக்டோபர் 6லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓவரால் கம்பெனி இன்ஃபர்மேஷன், இந்த ஐபிஓ பற்றின டீட்டெயில், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணலாமா, லிஸ்டிங்கில் எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாடா குரூப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஐபிஓ, கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபா அளவுக்கு இஷ்யூ வந்து அக்டோபர் 6லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் முடியுது. ஸோ இப்போ இந்த 6லேருந்து 8க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேக்ஸிமம் ப்ரைஸு, அதாவது 326 ரூபா கட் ஆஃப் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த இஷ்யூ சைஸ் இருக்குது. ஆனால் இதில் செக்ரிகேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஐபிஓ இஷ்யூ பண்ணுற வேல்யூ 6,846 கோடி ரூபா. ஏற்கனவே ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ், இந்த ஸ்டாக் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிற ஹோல்டிங்கை செல் பண்ணக்கூடியது, அதாவது இதை ஓஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், 8,666 கோடி ரூபா. ஆங்கர் புக் சைஸ் பார்த்திங்கன்னா 4,642 கோடி ரூபா அளவுக்கு. ஸோ ஓவரால் இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,40,000 கோடி ரூபா அளவுக்கு கம்பெனியோட சைஸ் வந்து மார்க்கெட் கேப் மூலிமா பார்க்க முடியுது. நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 47.5 கோடி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இல்லை நியூ இஷ்யூஸ்ன்னு பார்த்திங்கன்னா 21 கோடி ஷேர்ஸு. டாடா சன்ஸ் நியர்லி 23 கோடி ஷேர்ஸ் செல் பண்ணுறாங்க ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஓஎஃப்எஸ் மூலயமா. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி ஐஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 3.5 கோடி ஷேர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. இப்போது இந்த கம்பெனி யார் ஓன் பண்ணுறது? டாடா குரூப் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர். டாடா சன்ஸு 88.6% ஷேர்ஸு டாடா கேபிட்டலில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐஎஃப்சின்ற கம்பெனி 1.8% ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. இல்லை ஆங்கர் புக் பார்த்திங்கன்னா அக்டோபர் 3 ஸ்டார்ட் ஆகுது. அலாட்மெண்ட் ஷேர்ஸ் வந்து அக்டோபர் 9ஆம் தேதி. என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து லிஸ்டிங் டே அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எதிர்பார்க்கப்படுறது அக்டோபர் 13ஆம் தேதி. ஸோ இந்த ஐபிஓக்கான அப்ஜெக்டிவ் என்ன? கம்பெனி ஏன் இப்போ ஐபிஓ மூலிமா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க? ஃபஸ்ட்டு விஷயம், ஃப்யூச்சர் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், ஃபண்டிங் நீடுக்காக வராங்க. ஆனால் இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு இல்லை. ஆர்பிஐயோட ரூல், அப்பர் லேயர் என்பிஎஃப்சி கம்பெனி 3 வருஷத்துக்குள்ளே லிஸ்ட் ஆகணும் அப்படின்ற கிளாசிஃபிகேஷன் ஒரு ரீசனாக பார்க்கலாம். இந்த 2 காரணம் தான் டாடா கேபிட்டல் இப்போ ஐபிஓ மூலிமா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கான ரீசன். கிட்டத்தட்ட 70 லட்சம் கஸ்டமர்ஸை வந்து ஓன் பண்ணியிருக்கிறாங்க டாடா கேபிட்டல். இவங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது லோன் இஷ்யூ பண்ணுறாங்க. வெரைட்டி ஆஃப் லோன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ், தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸும் இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது கிரெடிட் கார்டு, இன்சூரன்ஸு, வெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், இதெல்லாமே இவங்களோட தேர்ட் பார்ட்டி டைஅப்பில் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸாக பார்க்கலாம். இப்போது கம்பெனியோட வருமானம் என்ன? கிட்டத்தட்ட 1,40,000 கோடி ரூபா அளவுக்கு மார்க்கெட் கேப் லிஸ்ட் இந்த ஐபிஓ இஷ்யூ சைஸ்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போது 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் டாடா கேபிட்டலோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3,655 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது அதுக்கு முந்தின வருஷத்தில் விட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அதாவது 3,655 கோடி ரூபா வந்து லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட். அதுக்கு முன்னாடி 3,327 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 3,500 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ ரெவன்யூ பார்ட்டுக்கு வரலாம். 18,175 கோடி ரூபா ப்ரீவியஸ் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் 28,000 கோடி ரூபா அளவுக்கு, கிட்டத்தட்ட மோர் தென் 50% கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து இந்த கம்பெனிக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கலாம். இதில் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னாக இருக்கட்டும், கம்பெனி இருக்கிற இண்டஸ்ட்ரி ஒரு ஃபினான்ஷியல் என்பிஎஃப்சி இண்டஸ்ட்ரி. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் பிளேயர்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸு, இன்னும் செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா நிறைய என்பிஎஃப்சி கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நிறைய கம்பெனிஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஆல்ரெடி ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த ஸ்டாக் வந்து அன்லிஸ்டடில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு மோர் தென் 1,200 1,300 ட்ரேட் ஆன இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் ஐபிஓ ப்ரைஸே ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தது. அதாவது அன்லிஸ்டடாக ஷேர் வாங்கியிருந்தவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது.
இப்போ டாடா கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்லேருந்து கிரே மார்க்கெட்டில், அதாவது அன்லிஸ்டடில் பார்த்தீங்கன்னா 30% 40% ஷேர் ப்ரைஸ் ஃபால் ஆகிருக்கு. இதில் ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5லேருந்து 11 டைம்ஸ் ப்ரைஸ் டு புக் இருக்குது. இதே காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 5.9x இருக்குது, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து 4x இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன, ப்ரைஸ் டு புக் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ அப்போது என்னென்னா, கிரே மார்க்கெட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது அன்லிஸ்டட் ஷேர்ஸாக நீங்கள் வாங்குறீங்கன்னா அது பெரிய பிரச்சனை என்னென்னா, லிஸ்டிங்க்கு அப்புறம் 6 மாதம் லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது டைம் டு டைம், கம்பெனி டு கம்பெனி இந்த டூரேஷன், இந்த லாக்இன் வந்து சேஞ்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இஷ்யூ சைஸ் வந்து ரொம்ப பெரிய ஐபிஓ, கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபா அளவுக்கான ஐபிஓ. ஸோ அப்போ என்னென்னா, அட்லீஸ்ட்டு 10 பேரில் 7 to 8 இன்வெஸ்டர்ஸ்க்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது, இப்போது இது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன். ஸோ அப்போது அடுத்தடுத்து இந்த ஐபிஓ இஷ்யூக்கு ரொம்ப க்ளோஸாக வரும்போது தான் இன்னும் நிறைய ப்ரோக்கரேஜஸோட அப்டேட் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போது அந்த கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து இந்த ஐபிஓக்கான டெசிஷனை நம்ம வெயிட் பண்ணி எடுக்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.